வணக்கம் மக்களே. செந்தில் பாலாஜி விசஸ் நடிகர் விஜய். செந்தில் பாலாஜியோட மோதிர நடிகர் விஜய். அப்போ வீரபாண்டி என்ன ஆனாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 நடைபெற இருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் நடிகர் விஜய் ஜோதிடரோட அறிவுரையின்படி வி என தொடங்கும் 9 தொகுதிகளில் ஒரு தொகுதியிலோ அல்லது 2 தொகுதியிலோ போட்டியிட முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் அவரை கரூரில் போட்டியிடுமாறு கட்சியினர்லாம் அறிவுறுத்தி வந்துட்டுருக்காங்களாம். நாளை தீர்ப்பில் இருந்து நடித்து வரும் நடிகர் விஜய் ஆரம்பத்தில் தன்னோட தந்தை எஸ். சந்திரசேகரனோட இயக்கத்தில் நடித்து வந்தாலும் அவர் நடித்த விக்ரமன் இயக்கிய பூவே உனக்கான்ற படம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். இதனால் அடுத்தடுத்து அவர் மற்ற இயக்குநர்களோட படங்களில் நடித்து வந்தாங்க. இது தொடர்ந்து அவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாங்க. இளைய தளபதின்ற பட்ட பெயரோடு அழைக்கப்பட்டு வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் நன்றாக நடனமாடுவார், பாடவும் செய்வார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இவர் பாடிய பாடல்கள் ஹிட் அடித்தன. குறிப்பாக தாய் சோபாவும் நடிகர் விஜயும் சேர்ந்து ஒரு தொட்டபேட்டா ரொட்டு மேலே முட்டை பரோட்டான்ற பாடலை பாடியிருப்பாங்க. இப்படி ஆரம்பத்திலேருந்தே கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை அடைந்த நடிகர் விஜய் தற்போது முன்னணி கதாநாயகனாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு படத்திற்கு ரூபாய் 100 முதல் 150 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். தென்னிந்தியாவில் ஷூட்டிங்னாலே இவரை காண ஏராளமான ரசிகர்கள் கூடிடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு முறை நெய்வேலியில் ஷூட்டிங் எடுத்தபோது ஏராளமான ரசிகர்கள் கூடியதை பார்த்த நடிகர் விஜய் வெளியே வந்து ஒரு பேருந்து மேலே ஏறி செல்ஃபி எடுத்து அவங்கள மகிழ்விச்சிருக்காங்க. இப்படி நடிகர் விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கு சினிமாவில் ஆதரவு கொடுத்தது போலவே அரசியல்லையும் ஆதரவால் வீசுதுன்னே சொல்லலாம். விஜய் எந்த ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் ரசிகர்கள் அலையலையாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. நடிகர் விஜய் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெற தமிழக சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்ன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். முதல்ல விஜய் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் போட்டியிடுவார்னு பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த நிலையில் நடிகர் விஜய் தன்னோட குடும்ப ஜோதிடரோட அறிவுரையின் பேரில் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. அவர் விஜயின் ஜாதகத்தை வச்சு பார்த்து வி என தொடங்கும் தொகுதிகள் ஒன்றில் போட்டியிடுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த வகையில் வெள்ளிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருத்தாச்சலம், வீரபாண்டி, விராலிமலை, விருதுநகர், விளவங்காடுன்னு 9 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் ரகசியமாக சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய நடிகர் விஜய் கடந்த 27ஆம் தேதி போன போது அவரை பார்க்க ஏராளமானோர் கூடியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது விஜய்க்கு ஒரு கருப்பு புள்ளி போல ஏற்பட்டு விட்டுச்சுனே சொல்லலாம். ஆனால் 49 பேரோட குடும்பத்தினருடன் விஜய் வீடியோ காலில் பேசிய போது அவர் மீது யாருமே கோபப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் விஜய்க்கு தான் அந்த குடும்பத்தினர் ஆறுதல் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பின்னாடி விஜய் மீது யாருக்குமே வெறுப்பு ஏற்படவில்லை என்பதால் விஜய் கரூர் மக்களின் நலனுக்காக அங்கே போட்டியிட வேண்டும் என கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் விஜய்கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்க. கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை. அங்கு விஜயால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை மோதித்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கரூரில் போட்டிடுவாங்களான்னு தெரியலை. கரூரில் போட்டியிட்டு கைவசம் மற்றொரு தொகுதியிலும் விஜய் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.